கடந்த 3ஆம் தேதி முதல் மல்லச்சமுத்திரம் அருகே மாமனார் செல்வத்தை காணவில்லை என கடந்த 6ஆம் தேதி போலீசில் மருமகள் கொடுத்த புகாரின் பேரில் மல்லச்சமுத்திரம் போலீசார் நடத்திய விசாரணையில் சொத்து தகராறில் கூலிப்படையை வைத்து செல்வத்தின் மகனும் மருமகனும் 58 வயதான தனியார் பேருந்து ஓட்டுநர் செல்வத்தை கொலை செய்து புதைத்தது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு அருகே திம்மராவத்தன்பட்டி ஏரி அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த செல்வத்தின் சடலத்தினை தோண்டி எடுத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய ஓட்டுநர் செல்வத்தின் மகன், மருமகன் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த 3 பேர் என 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தனக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தை மருமகள் மற்றும் பேரனுக்கு எழுதி வைத்து விடுவதாக கூறிய தந்தையை சகோதரியின் கணவருடன் சேர்ந்து கூலிப்படை வைத்து கொலை செய்த மகனின் செயல் அப்பகுதியை பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சார், என் பேர் சசிகாங்க சார். பாலமேடு காட்டுப்பாளையத்தில் இருக்கோங்க சார். வீட்டில் இப்போ லவ் பண்ணி தாங்க சார் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யார்ட்டுமே சொல்லாமல் மாமியார் மாமனார் எல்லாம் கூட்டிகிட்டு போய் தாங்க சார் தெரியாமல் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிங்க சார் மாதமாக இருக்குள்ளே எல்லாம் பிடிச்சி அடித்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாருங்க சார் வீட்டுக்காரரு. அப்புறம் குழந்த பிறந்த வாட்டி 1 மாதம் அங்கே அம்மா வீட்டில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க சார். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தேன். மறுபடியும் ஒரு 30 நாள்லேயே எல்லாம் பிரச்சனை பண்ணி என்னை வந்து போட்டு அடிச்சிட்டாங்கங்க சார். கீழே தள்ளி அடிச்சிட்டாங்க. மறுபடியும் யாருமே தட்டி கேட்காதனால மாமனார் போய் மகனை அடிக்க போனதுக்கு எல்லாம் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துருச்சுங்க சார். அப்புறமேட்டு அன்றைக்கி வந்து மாமனார் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டாங்கங்க சார். மறுபடியும் அவர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தெல்லாம் வீட்டை உடச்சி தேடிட்டு என் வீட்டுக்காரரும் அவங்க தம்பியெல்லாம் சேர்ந்து தேடி இருக்காங்கங்க சார். அதை பார்த்துட்டு மாமனாருக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்கங்க சார். வந்த வாட்டியும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்குங்க சார் மாமியாவோட எல்லாம் சொந்தக்காரிங்க அவங்க சின்ன மாமியார் எல்லாம் சேர்ந்துங்க சார். நீ இங்கே உள்ளே வந்தேன்னா நான் அவ்வளோதான், இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ வந்தேன்னா அதுக்கு மேலே நாங்கள் இவனை கொண்டாதான் எங்களுக்கு நிம்மதின்னு சொல்லி மறுபடியும் அமுச்சு விட்டாங்கங்க சார். அவர் ஈரோடு பவானியில் தாங்க சார் தங்கியிருந்தார். ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு 6 மாதமாக வந்து எஸ்ஆர்எஸில் ஓடிட்டு இருந்தாங்கங்க சார். அப்புறம் அவர் தான் எனக்கு பணம் அனுப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க சார். எல்லாம் வந்து வாங்கினது என்கிட்ட 30 பவுனுங்க சார், 10 லட்ச ரூபா பணம் எல்லாம் வாங்கிட்டு என் வீட்டுக்காரர் மாமியார் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க சார். மாமனார் தான் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கங்க சார். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்துங்க சார் வக்காலத்து கொடுக்கணுங்க சார். மாமனார் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணிட்டாங்கங்க சார். சொத்து வந்து வீட்டுக்காரர் பேரில் வந்து 6 ஏக்கராவும் வேணும், என் பேரில் மட்டும் தனியாக இருக்கணும்னு சொன்னாங்கங்க சார். மாமனார் வந்து என் பேர் என் பையன் பேர் எல்லாம் வந்து சேர்த்தி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னதுக்குங்க சார் வீட்டுக்காரர் வந்து இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன், என் பேரில் மட்டும் எழுதுனா இன்றைக்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பொழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். மாமனாரையும் அப்போ தான் உன் வீட்டுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். சொத்துக்கோசரம் இப்படி பண்ணிட்டாங்கங்க சார். என்னைக்கு காணாமல் போனது சார் 3ஆம் தேதியிலேருந்தே காணோங்க சார். அன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃபுங்க சார். மறுபடியும் வந்து நான் புதன்கிழமை சரி மறுபடியும் ஏதாவது ஃபோன் ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டேங்க சார். 2 நாளாக பார்க்கல. மறுபடியும் வியாழக்கிழமை காலையில் போய் மலசமுத்திரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க சார். அப்புறம் ஈரோடு பவானியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க சார். தேடுனதில் எப்படி தெரிய வந்தது சார்? வீட்டுக்காரர் பேர் எல்லாத்து பேரையும் கொடுத்துருந்தாங்க சார். அவங்களெல்லாம் விசாரிக்கக்குள்ளே தாங்க சார் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என் வீட்டுக்காரரே போய் மலசமுத்திரம் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்காருங்க சார். அப்புறம் விட்டாங்கங்க சார். மறுபடியும் வந்து வீட்டுக்காரரு அவர் நங்கியா வீட்டுக்காரரு எல்லாம் சேர்ந்து தாங்க சார் இந்த பண்ணியிருக்காங்கங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.